என்று சாதிப்பதற்காக உங்கள் ஊரை சேர்ந்த அன்பிற்கினிய கவிஞர் கோமதி அவர்கள் வரப்போகிறார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அண்ணா சொன்னதற்கு காரணம், பிற இடங்களில் இருக்கக்கூடிய திறமைகளை கொண்டாடுவது எவ்வளவு முக்கியமோ அதை போல உள்ளூரின் திறமைகளையும் மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணா சொன்னார். கோமதி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வரப்போகிறார். இனி வரப்போகிற பேச்சாளர்கள் நேரத்தில் கொஞ்சம் கவனத்தை வைத்து பேசுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வாருங்கள். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாச்ச, முதுமை மிகு நிலப்பிறப்பில் முதற்பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழ் அணங்கே, பதிமதுரை பெருவளையில் பாண்டியர்க்கை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் தன் புகழ் சேர் புலவர் தன்னை வணங்குகிறேன், வாழிய தமிழ் புலவரே. கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா சவுண்ட் இன்னும் பிளசண்டா இருக்கும். கற்றவர் சபைதனில் நற்றமிழ் அறிஞரே, கற்றவர் சபைதனில் நற்றமிழ் அறிஞரே, சொற்களின் சுவையறிந்த சுடர்மிகு ஓவியமே, பேனா மை வைத்து மனிதத்தை செதுக்கிய மகா கவிஞர் நடுவர் மானசீகன் ஐயா அவர்களுக்கு என் அடுத்த வணக்கம். எண்ணணி எதிரணி பேச்சாளர்களுக்கும் தமிழ் அமுதம் பருக வந்திருக்கும் நெல்லையம்பதி ஆன்றோர்கள் சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இன்றைய விவாதம் தமிழ் இலக்கியங்களில் விஞ்ச நிற்பது காதலின் ஏற்றமா சமூக மாற்றமா? காதல் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சி, சமூக மாற்றம் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் வளர்ச்சி. காதல் என்பது இருவருக்காக, சமூக மாற்றம் என்பது அனைவருக்காக. சமூக மாற்றம் என்பது அனைவருக்காக. அது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவரும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனாரும் முழங்கினார்கள் என்றால் அது வெறும் வரிகள் அல்ல, சாதி மத எல்லைகளை கடந்த ஒரு சமூக மாற்றத்தின் வித்து நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, காமத்துப்பால் எழுதிய வள்ளுவன் கூட அதற்கு முன்னர் அறத்துப்பால் பொருட்பால் அமைத்து சமூக கட்டமைப்பை உருவாக்கினார். காதல் பேசும் இலக்கியங்களை விட சமூக விழுமியங்களை பேசும் இலக்கியங்கள் தான் நம் தமிழர்களின் அடையாளத்தை தீர்மானிக்கிறது. அது மட்டுமல்ல, அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மனிதர்களை மக்களை என்றார் பாரதிதாசன். எல்லா இலக்கியங்களும் காதலை மட்டும் அழகு என்று சொல்லவில்லை. குஞ்சழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, கல்வி அழகே அழகு என்கிறது நாலடியார். எல்லா இலக்கியங்களும் காதலை மட்டுமே தெய்வமாக சொல்லவில்லை. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் பல்லாயிர வேதம் அறிவொன்றே தெய்வம் என்று அறிவீரோ, சுத்த அறிவொன்றே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ, பல பித்த மதங்களில் தடுமாறி பெருமை அழிவீரோ என்று அறிவுதான் தெய்வம் என்றார் பாரதி. எல்லா இலக்கியங்களும் காதல்தான் துணை என்று சொல்லவில்லை, துணைக்கு வருவது தூய நற்கல்வி என்கிறது திருமந்திரம். அது மட்டுமல்ல, நான்மணிக்கடிகை சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு அணி என்பது எது? நிலத்திற்கு அணி என்பது நெல்லும் கரும்பும், குலத்திற்கு அணி என்பது தாமரை, பெண்ணிற்கு அணி என்பது நாணம், தனக்கு அணியாம் தன் சேர் உலகத்து அறம், அறம்தான் அணிகலன் என்று சொல்கிறது. அது மட்டுமல்ல, கம்பராமாயணத்தில் எல்லோருக்கும் தெரியும், கம்பராமாயணத்தில் ராமர் காட்டிற்கு சென்ற பின்னர் பரதன் ராமனது பாதுகையை அரசாள வைத்தார். இதை படித்த ஜெர்மன் அறிவியல் அறிஞர் ஒருவர் ஆச்சரியப்படுகிறார், அது எப்படி பாதுகை அரசாளும் என்று ஆச்சரியப்படுகிறார். பின்பு அவரே உணர்கிறார்,
பின்பு அவர் என்ன தெரியுமா உணர்கிறார்? அரசு அதிகாரம் என்பது தனி மனிதனின் சொத்து அல்ல, அது தர்மத்தின் அடையாளம். ஒரு மன்னனே ஒரு நாட்டில் இல்லாவிட்டாலும் அந்த நாட்டில் தர்மமும் அறமும் அரசாளும் என்பதை தமிழன் தன் காப்பியத்தில் வைத்துள்ளான் என்று சொல்கிறார் என்றால் அத்தகைய சமூக மாற்றம் நம் தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டுல பிரெஞ்சு பாண்டிச்சேரிய பிரெஞ்சு அரசு அரசாண்டுட்டு இருந்துச்சு. அப்போ பிரான்சிஸ் வே டைப்ரே அப்படிங்கிற ஒருத்தர் உயர் அதிகாரி, நீதிபதிக்கு இணையான பதவி, நீதிபதியா இருக்கிறார். அப்ப என்னன்னா அந்த காலத்துல பிரெஞ்சு சட்டத்துல ஒருத்தனுக்கு ஒரு குற்றத்திற்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னா அதை மாத்தவே மாட்டாங்க. அப்போ இங்க இருந்த ஒரு தமிழனுக்கு தவறுதலா மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அப்போ பிரெஞ்சு சட்டத்துப்படி அந்த தண்டனையை மாத்தவே கூடாது. ஒரு தடவை ஒரு நீதிபதி ஒரு தண்டனை போட்டார்னா அதுதான். அப்போ இந்த பிரான்சிஸ் ஓ டைப்ரே வந்து அந்த வழக்கை திரும்ப எடுக்கிறார். எடுக்கும் போது அவர் ஒரு விஷயத்தை படிக்கிறார். கம்பராமாயணத்துல விபீஷணன் சரணாகதி படலத்தை படிக்கிறார். அதுல ராவணனுடைய தம்பியா இருந்தாலும் விபீஷணன் ராமர் கிட்ட வருவார். எல்லாரும் சொல்லுவாங்க எதிரியோடைய தம்பியை ஏத்துக்க கூடாதுன்னு. ஆனாலும் ராமன் இவன் என்னை சரணாகதி என்று வந்துள்ளான், வந்தவருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும், எதிரியின் தம்பியாகவே இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொண்டான். இதை படித்து மனம் மாறுகிறது அந்த பிரான்சிஸ் ஓ டைப்ரேக்கு. அவர் யோசிக்கிறார், ஏன் மரண தண்டனை விதிச்சா அதுதான் நிரந்தரம் ஏன் இருக்கணும் அப்படின்னு பிரெஞ்சு அரசுக்கு கடிதம் எழுதுறார். இவருடைய குற்றம் வந்து இவர் வந்து அவ்வளவு குற்றம் எதுவும் செய்யல, இவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா குறைச்சாங்க. அவர் சொல்றாரு, பிரெஞ்சு சட்டம் எனக்கு நீதியை கற்றுக் கொடுத்தது, ஆனால் கம்பனின் காப்பியம் தான் எனக்கு கருணையை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்றாருன்னா இதை விட ஒரு சமூக மாற்றம் எங்கேயாவது இருக்காங்க? சபாஸ். இப்படி ஒவ்வொரு நூல்களை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஏகப்பட்ட சமூக புரட்சிகள் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, வறுமை, வறுமையை விட கொடுமையானது எதுவும் இருக்கா? இவங்க காதல் பிரிவை பத்தி சொல்லுவாங்க, ஆனா வறுமையை விட கொடுமையானது எதுவுமே இல்லை. அழகா வந்து மேத்தா கவிஞர்ல கவிதையில அழகா சொல்லியிருப்பாரு, இந்த உலகத்தில் பசி வந்த போதுதான் தெரிந்தது, பசி வந்த போதுதான் தெரிந்தது பூமி உருண்டையானதல்ல, அது ஒரு சப்பாத்தி என்று. அது மட்டுமல்ல, உழைப்பு, உழைப்புடைய மகத்துவத்தை, அதாவது காதல் காவியங்கள் எல்லாம் காதலை பேசும், கண்ணீரை பேசும், ஆனா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, உழைப்பு எவ்வளவு முக்கியம். ஒரு நம்ம கவிஞர் நெல்லை ஜெயந்தா தன்னுடைய கவிதையில அழகா சொல்லியிருப்பார், உண்மையில் பார்க்க போனால் கண்ணீர் துளிகளை விட வியர்வை துளிக்கு மதிப்பு அதிகம். அதனால்தான் அழுவதை போல நடிக்க முடிகிறது, வியர்ப்பதை போல நடிக்க முடிவதில்லை என்று. சபாஸ். உழைப்பின் மகத்துவத்தை நமக்கு போற்றியது நம் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் அனைத்திலும் விஞ்சு நிற்பது. இவங்க சொல்ற மாதிரி அக இலக்கியங்களே எடுத்துக்கிட்டாலும் அகநானூற்றை பத்தி சொன்னாங்க. அகநானூறுங்கிறது ஒரு சமூக ஆவணம். இவங்க சொன்ன அந்த அகநானூற்றை படிச்சாலே அதில் காதல் என்பது ஒரு கருவிதான். ஒரு நாடு நிலம் எப்படி பிரிஞ்சிருக்கு, மனிதன் எப்படி மனிதனுக்குள்ள பிரிவினை இருக்கு, அவர் எல்லா பிரிவினையும் கடந்து ஒரு மனிதன் எப்படி காதலில் ஜெயிக்கிறார் என்று பிரிவினைகளையும் மன்னனின் சக்திகளையும் பேசுகிறது அகநானூறு. அது மட்டுமல்ல, நாம நினைக்கிறோம் ஒவ்வொரு அந்த காலத்துலலாம் சிறைனா என்னதுங்க? சிறைனா ஒரு தவறு செய்தவன் தண்டிப்பதற்கு மட்டுமே சிறைச்சாலை என்று இருந்தது. ஆனா தவறு செய்தவன் வறுமையாலும் பசியாலும் தான் அந்த தவறை செய்கிறான், அவருக்கு அறிவை கொடுத்து உணவை கொடுக்க வேண்டும் என்று அதை வலியுறுத்தி மணிமேகலையில் என்ன சொன்னாங்க? சிறை கோட்டமே அறக்கோட்டம்னு. இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற மனிதநேய சிறைச்சாலை சீர்திருத்தத்தை அன்னைக்கே மணிமேகலை தன்னுடைய காப்பியத்துல சொல்லியிருக்காங்கன்னா அதுதாங்க நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்லும் சமூக மாற்றம். கடைசியா ரெண்டு விஷயம். நம்ம சமூக மாற்றம், காதல்ங்கிறது ஒரு தனி மனிதனோட வெற்றி, ஆனா சமூக மாற்றம்ங்கிறது கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு
நமக்கு அதுதான் விடியல். அது மட்டும் இல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது சங்க இலக்கியங்கள் காதலை மட்டுமே பேசி இருந்தால் கண்டிப்பாக இன்னும் நாம் கற்காலத்தில் தான் இருந்திருப்போம். இன்று நாம் சந்தித்துள்ள உரிமைகள், இன்று நாம் பெற்றுள்ள உரிமைகள் அனைத்தும் எண்ணிலடங்கா இலக்கியவாதிகள் தன் பேனாவால் செதுக்கிய சமூக மாற்றம் தான் அதற்கு எல்லாத்திற்கும் காரணம். ஒரே ஒரு சிறுகதையை பற்றி மட்டும் ஸ்டார்ட்டா சொல்லிடுறேன். இமயன்கிறவர் எழுதின செல்லா பணம்னு ஒரு நாவல்ங்க. அந்த பணத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு பெண்ணுக்கு எல்லாம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கல்வி இருக்கிறது, ஆனால் தவறான ஒருவனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். அதனால் அவள் படுகிற சித்திரவதை, இறுதியில் நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொன்ன காதலன் நீ செத்து போவதென்றால் செத்துப்போ என்று சொன்னதால் அந்த பெண் தீ குளிக்கிறாள். அம்மாலாம் வந்து காப்பாத்துறாங்க. கடைசியில எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி இவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாரு, இப்ப இந்த பணம் செல்லா பணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருனா, காதல்னால செல்லா பணம் ஆனவர்கள் இன்று எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு மாற்றம் வந்து சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நமது சங்க இலக்கியங்களில் வின்று நிற்பது காதலின் ஏற்றத்தை விட சமூக மாற்றம் தான். உனக்காக நான் என்பது காதல், உன்னோடு நான் என்பதுதான் சமூக மாற்றம். அதனால் ஆணித்தரமாக சொல்கிறேன், நமது தமிழ் இலக்கியங்களில் வின்று நிற்பது சமூக மாற்றமே, சமூக மாற்றமே, சமூக மாற்றமே என்று கூறி நன்றி கூறி விடை பெறுகிறேன். நடை போடுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.